ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயன்தாரா பற்றி தான். ஸோ நயன்தாரா பற்றி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய இருக்குங்க. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அவங்களுடைய இந்த உடை அலங்காரம் மாறிக்கொண்டே வருவது தான். சரி, நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனலாக வந்துட்டு நைன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கான ப்ரொமோஷனுக்காக தான் கொஞ்சம் கவர்ச்சியாக வந்துட்டு ஆட் ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது. இதுக்காக நயன்தாரா வந்துட்டு இப்போ இவ்வளோ கவர்ச்சியாக மாறி இருக்காங்க, அதுவும் 39 வயசில் இவ்வளோ வச்சு காட்டுறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கு, அவசியம் இருக்கு. இல்லாமலாம் இப்படிலாம் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், எந்த இடத்துல நயன்தாரா அப்படியே டவுன் ஆனாங்களோ அந்த இடத்துல இருந்து த்ரிஷா அப்படியே அப் ஆயிட்டாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து லியோ படம் வரைக்கும் அவங்களே வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய படத்துல வந்துட்டு கமிட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, த்ரிஷா ரொம்ப நாளாக நடிக்காமையே இருந்தாங்க, திடீர்னு வந்தாங்க, நம்ம டவுன் ஆனோம், இப்போ அவங்க முன்னாடி போயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல இது நயன்தாரா. அதனால தான் தற்போது பயங்கரமா உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு இல்லை கவர்ச்சியாக நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ சாதாரணமாக வந்துட்டு ஏதாவது ப்ரொமோஷனுக்கு போனாலும் சரி, இல்லைனா ஏதாவது ஆட் ஷூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது விருது வாங்குற நிகழ்ச்சிக்கு போனா இருந்தாலும் சரி, பயங்கர கவர்ச்சியா இருக்காங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு கவர்ச்சி கிடையாது, இப்போ அவ்வளோ கவர்ச்சியில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க நடிக்கிற ஒன் மேன் ஷோஸ் எதுவுமே ஓடுறது கிடையாது. அதாவது இவங்க ஹீரோயினா நடிக்கிறாங்கல்ல, ஹீரோயின் சொல்ல முடியாது, இவங்களை மட்டுமே ஹீரோவா வச்சு எடுக்கிற படங்கள் எதுவுமே ஓடுறது கிடையாது. சமீபத்தில் ஜவான்ல வந்துட்டு ஷாருக் கானோட நடிச்சதுனால ஓடிச்சு, மற்றபடி வந்துட்டு ஒன்றும் பெருசாக ஓடாத காரணத்தினால தான் இப்போ மறுபடியும் வந்துட்டு கவர்ச்சியாக இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மறுபடியும் வந்துட்டு ஹீரோஸ்க்கு ஜோடி போட்டு நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், மறுபடியும் நயன்தாரா வந்துட்டு தன்னுடைய கவர்ச்சியில் ரசிகர்களை வந்துட்டு குதூகலப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் 100% உண்மை. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.